கொலை வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டவர்கள் 45 வருடங்கள் கழித்து உச்ச நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். உச்ச நீதிமன்றம் கடந்த 15 இந்த மாதம் ஜூலை 2026 விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா இந்த இரு நீதிபதிகள் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. கிரிமினல் அப்பீல் வழக்கு எண் 239/2013. இந்த வழக்கு தியோ பிரசாத் அண்ட் அனதர் எதிர் உத்தரப்பிரதேச மாநிலம் இந்த வழக்கு நடந்திருக்கு. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குல பிரிவு 302 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள், அதிலும் குறிப்பாக குற்றவாளி 1, 2, 3 இவர் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் 3 அக்யூஸ்டும் அவங்க பேர்ல 302 பிரிவு 149 கீழ் சேர்த்து படிக்க வேண்டியது. பிரிவு 148 3 வருஷ தண்டனையும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அக்யூஸ்ட் 5, 6 2 பேருக்கும் பிரிவு 147 கீழே அவங்க 2 வருஷ தண்டனையும் பிரிவு 302 கீழே சேர்த்து படிப்பது 149 இந்த பிரிவு இந்திய தண்டனை சட்டத்துக்கு கீழே அவங்களுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்படுது. இந்த வழக்கு என்பது செஷன்ஸ் கோர்ட்ல நம்பர் பார்த்தீங்கன்னா 242/1978. இந்த வழக்குல இவர்கள் தண்டனைக்குள்ளானதுன்னு பார்த்தீங்கன்னா 1981 செஷன்ஸ் கோர்ட்டு தண்டனை கொடுக்குறாங்க இவங்களுக்கு ஆயுள் தண்டனை. அதன் பிறகு அந்த இருக்கக்கூடிய அங்க லக்னோ பெஞ்ச், அலகாபாத் லக்னோ பெஞ்சில் 40 வருஷம் அந்த கேஸ் நடந்தது. 40 வருஷம் கேஸ் நடந்து 30 வருஷம் கேஸ் நடந்தது. 30 வருஷம் கேஸ் நடந்து 2011 30வது வருஷம் அவங்களோட டிஸ்மிஸ் தள்ளுபடி செய்யப்படுது. அதன் பிறகு 2013 உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் போறாங்க. உச்ச நீதிமன்றம் 2026 இந்த வழக்குல குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் 6 பேருமே அவர்கள் இந்த வழக்குல இறந்து போனவரை லத்தியால, கூர்மையான ஆயுதங்களால, கத்தியால தாக்கப்பட்டு இறந்ததாக வழக்கு என்பது இருக்கு. இந்த வழக்கை பொறுத்தவரை 28 ஜூன் 1977 இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் என்ன காரணங்கள் சொல்லி இவங்களை விடுவிக்கிறாங்கன்னா, குறிப்பாக இந்த வழக்கில் சாட்சி சொல்லப்பட்டவருடைய சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக இல்லை. இந்த குறிப்பாக இந்த ஐ விட்னஸ் சொல்றவங்க யாருமே இந்த வழக்கை பார்த்ததா போலே இல்லை. அப்புறம் அங்க குற்றம் சுமத்தவர் மீதான சைக்கிள் அங்க கைப்பற்றப்பட்டது என்பது, வில்வ மரத்தின் கீழே கைப்பற்றப்பட்டது என்பது எந்த விதமான சாட்சியங்களும் இல்லை. அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் என்பது அந்த நீதிமன்றத்துக்கு 2 நாள் கழிச்சுதான் இந்த எஃப்ஐஆரே போயிருக்கு. அப்புறம் மத்தியானம் 1977 28ஆம் தேதி ஜூன் மாசம் மதியத்திலே அங்க இறந்து போனதா சொல்லும் போது அவர் இரவு வரைக்கும் அங்கேயும் அவர் பாடி இருந்துன்னு சொல்றது நம்ப முடியுதா? இல்ல. 28/6/1977 சம்மன் தான் 30ஆம் தேதி 2 நாள் கழிச்சுதான் இது கோர்ட்டுக்கு போயிருக்குன்றதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நான் ஐ விட்னஸஸோட சாட்சியங்களை ஏத்துக்கல. கைப்பற்றப்பட்ட ஆவணங்களாக அங்க 2 சைக்கிள் இருந்தது. அந்த சைக்கிள் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதையும் விட்னஸ் அது சம்பந்தமா சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படல. ஏன் டிலேன்றதுக்கு சரியான காரணமும் இல்லை. 2 நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போனதுன்றதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு உண்டான டிலே ஆயிருக்கு, ரிப்போர்ட்டும் லேட்டா வந்திருக்கு. இந்த காரணங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இந்த வழக்குல இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட அத்தனை பேரையும் விடுதலை பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வழக்கு படிக்கும்போது இதுல இருக்கிறவங்க தண்டனைக்குள்ளானவர் A1 இறந்து போயிடுறாரு, ஏற்கனவே A5 ஏற்கனவே இறந்து போயிடுறாங்க. அதனால A2ல இருந்து பாக்கி உள்ளவங்க தான் அந்த வழக்குல இருக்காங்க. அந்த A2 பொறுத்த வரைக்கும் அவர் ஆயுள் தண்டனை அனுபவிச்சு முடிச்சு அதன் பிறகு அந்த தண்டனை அனுபவிச்சு முடிச்ச பிறகு தண்டனை குறைப்பும் நடந்து கவர்னர் மூலமா தண்டனை குறைப்பும் நடந்து அவர் வெளியே வந்துட்டார். ஆனா பாத்தீங்கன்னா 45 வருஷம் கழிச்சு இதுக்கு ஒரு நீதின்னு கிடைச்சிருக்கு. அவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அல்லன்னு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இதுல துரதிருஷ்டம் ஹைகோர்ட் இந்த வழக்கு முடிக்க 30 வருஷம் எடுத்திருக்கு. அப்ப இந்தியா முழுக்க இது போன்ற வழக்குகள்லாம் தாமதமாகறதுனால எத்தனை பேரு குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள், அப்பாவிகள், வழக்கில் தொடர்பு இல்லாதவர்கள் சிறையில் இருப்பாங்க அப்படின்றது வெளிக்காட்டு விதமா இருக்கும். அவங்களோட வாழ்க்கையை ஆயுள் தண்டனை திரும்ப கொடுத்துட முடியுமா? நீதிமன்ற நடவடிக்கைனா முடியாது. இத்தனை வருஷம் கழிச்சு இந்த உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கு நீதி வழங்கியிருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சாவது வழங்கியிருக்க அப்படின்னு பார்க்க முடியும். அதே நேரத்துல இந்திய உச்ச நீதிமன்றம் இல்ல உயர் நீதிமன்றங்கள் விரைவாக வழக்கில் தீர்ப்பு வழங்குவது என்பதுதான் இந்திய குடிமக்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஈடான உரிமையா இருக்குன்றத நான் வலியுறுத்துறேன். நன்றி, வணக்கம்.